லூக்கா அதிகாரம் 10 இறைவார்த்தை 40. மார்த்தா பற்பல பணிகளை புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். மார்த்தா பல வேளைகளில் தீவிரித்து இருக்கின்றார். உலக பிரகாரமான காரியத்திலும் ஓட்டத்திலும் முன் இருக்கின்றார். எதை செய்வது, எதை எடுப்பது, எதை கொடுப்பது என்று வெளியரங்கமான காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். தேவையானதை அவள் தேடவில்லை. இறைவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடினால் மற்ற எல்லாமே எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படும் என்பதை அவள் மறந்துவிட்டாள். அதனால்தான் இயேசுவிடமே சென்று புகார் கொடுக்கின்றார். எது அவளுக்கு உண்மையாக தேவை என்பதை மறந்து போனாள். உலக பிரகாரமான ஓட்டத்துக்குள் ஓடினாள். தன் ஆன்மாக்கு வேண்டியதை அவள் சேகரிக்கவில்லை. அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து விட்டால் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம் இல்லாதபடி மார்த்தா உலக பிரகாரமான கவலையில் மூழ்கி போனாள். நம்மில் அநேகர் மார்த்தாவை போல்தான் இருக்கின்றோம். உலக பிரகாரமான ஓட்டங்களுக்குள் ஓடி ஓடி களைத்து விடுகின்றோம். இறுதியில் நம்முடைய ஆன்மாவுக்கு வேண்டியதை தேடாமல் அதை இழந்து விடுகின்றோம். மார்த்தா செய்த தவறை நாம் செய்யாதபடி இன்றே இறைவனுடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய ஆன்மாவை காத்துக் கொள்வோம். உங்கள் உலக பிரகாரமான கவலைகளை எல்லாம் இறைவன் பார்த்துக் கொள்வார். ஆமேன். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யும்